நீங்கள் அடிக்கடி பழச்சாறு ஜூஸ் போட்டு சாப்பிட்ற பழக்கம் உண்டா? அதுவும் கடையில். வீட்டில் ஓகே, கடையில் நீங்கள் போய் ஜூஸ் போட்டு வாங்கி சாப்பிடுங்களா? அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்களுக்கு ஜூஸ் போடுற அந்த ஆளை நீங்கள் நோட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு உள்ளே போனோடனே அண்ணா ஒரு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸ் அப்படின்ட்டு உட்காந்து டிவியோ ஃபோனோ ஃபேனையோ பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஜூஸ் போடுற ஆளை நோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்ம எவ்வளவுதான் காசு கூட கொடுத்தாலும் நமக்கு ஒரு தரமான உணவை கொடுக்கறதுல யாருக்கும் இஷ்டமே இல்லை. அது எத்தனையோ நிறுவனங்கள், எத்தனையோ ஹோட்டல், எத்தனையோ ஷாப் இருந்தாலும் அதில் எப்படியும் ஒரு கலப்படம் உண்டாயிடும். என்னன்னு கேட்டால், நீங்கள் ஜூஸுக்கு காசு கொடுக்கும்போது அதுக்குண்டான அன்னைய ரேட்டு, கரண்ட் உள்ள ரேட்டை தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கெட்டு போன பழத்தை தான் ஜூஸில் போடுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் யாராச்சும் ஜூஸ் போடுறவங்கள பார்த்தா தானே தெரியும். போனோடனே ஒரு ஆளாக போனால் ஃபோன் பார்க்குறீங்க, 2 பேராக போனால் கதை பேச ஆரம்பிச்சிருங்க. அவன் நேற்று கெட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயும் அழுகி போன பழத்தையும் இப்போ உள்ள பழத்தையும் மிஸ் பண்ணி தான் போடுவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்தையும் நான் குறை சொல்ல வரல, ஒரு சில இடத்துல இப்படி தான் இருக்குது. நான் கண்ட இடத்துல 10ல் 1, 10ல் 9 இப்படி தான் இருக்குது. பாட்டி ஒரு ஆள் தான் கொஞ்சம் கரெக்டாக நியாயமாக போடுறாங்க. ஸோ இனிமேல் ஜூஸ் சாப்பிட போனதுமே நீங்கள் எங்கேயும் வேடிக்கை பார்க்காம ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு உங்கள் ஜூஸ் போடுறான் இல்லை எங்கேருந்து பழம் எடுக்கிறாரு. பழம் எல்லாம் வெளியே அடுக்கி வச்சிருக்கோம் ஃபுல்லாக, நம்ம பார்வைக்கு அதை பார்க்க உடனே ஆசையாக இருக்கும். ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கடை இருக்கு, நம்ம இதில் போய் ஜூஸ் போட சொல்லி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போவோம். போனோடனே பார்த்தா வெளியே அடிக்கிற பழத்தை ஒன்று கூட எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ள காலு கடியில், அதுவும் அது வச்சிருக்கிற பக்கெட்டை பார்த்தீங்கன்னா, அது நம்ம வீட்டில் டாய்லெட் கூட அந்த பக்கெட் யூஸ் பண்ண மாட்டோம், அதை விட கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி பக்கெட்ல இருந்து அள்ளி தான் நமக்கு போடுவாங்க. இது நிறைய இடத்துல நடக்குது, எனக்கு மட்டும் தான் தெரியுதா? உங்களுக்கு எப்படி ஏதாவது நடந்திருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.